குமரண்ணா. பேபி சார் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஜனா கிட்ட கொடுங்க. அவர் இப்ப இல்ல சார், புது மேடம் தான். யாரா இருந்தா நான் கூட்டினா. மேடம் யாரு லைன்ல இருக்காங்க, பேசுங்க மேடம். யாரு சொல்ல. ஹலோ மேடம், நான் 7 கிணறு கோர்ட்ல இருந்து அட்வொகேட் பேசுறேங்க. இந்த அப்பா பொண்ணு நகை திருட்டு கேஸ் 60 சவரன்ல 15 சவரன் கணக்குலயே காட்டலையாமே. எஃப்ஐஆர்ல என்ன இருக்கோ அதுதான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மேடம், எஃப்ஐஆர்லயே 15 சவரன் கம்மியா தான் காமிச்சு. நீ முதல்ல யாரா இருந்தாலும் நேர்ல வந்து பேசியா. கௌரி எங்க? சார் நீங்க வந்து பார்த்தா தான் சார் எங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். சும்மா அது என்னாச்சு ஓகே சார், ஓகே சார். யோ என்ன பேசுறா? என்ன நடக்குது? 7 கிணறு வக்கீலுங்களோட மேடம்க்கு பிரச்சனை ஆயிடுச்சு. உள்ளதான் சார் இருக்காங்க. ஹலோ, எதுக்கு நீங்களா கூடி இருக்கீங்க? ரூல்ஸ் படி நான் மீடியா கிட்ட பேச கூடாது. ரூல்ஸ் படி லஞ்சம் கூட தான் வாங்க கூடாது. ஆனா நீங்க வாங்குறீங்களே. லஞ்சம் வாங்குறதுல தமிழ்நாட்டுல உங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் முதல் இடம்னு சொல்றாங்க. இத போய் கேத்திரி ஸ்டேஷன்ல சொல்லுங்க. ஏதோ அவனுக்கு தான் நம்பர் 1ன்னு பீத்திக்கிறானுங்க. கரப்ஷனுக்காக சில்வர் உட்ல உங்களுக்கு சில்வர் ஐகான் அவார்ட் கொடுக்குறாங்களாமே. அவங்க யாருக்கு தான் அவார்ட் கொடுக்கல? பிரச்சனை என்ன கேப்பீங்களா? இதெல்லாம் யார் சொல்லி பண்றீங்க? என்ன வேணும் சார் உங்களுக்கு? 60 சவரன் ரிகவர் பண்ணிருக்கீங்க. 45 தான் எஃப்ஐஆர்ல கணக்கு காமிச்சிருக்கீங்க. திருநவன் நகை அப்படியே வா கொடுப்பான். அன்னைக்கு நைட்டே அதை எடுத்துட்டு போய் மகாபலிபுரத்துல உல்லாசமா இருந்திருப்பான். இன்னும் குமரண்ணா, கரெக்ட் சார். உங்க ஸ்டேஷனுக்கு இப்படி எஃப்ஐஆர் எழுதலாம்னு சொல்லி கொடுத்ததே நானும் எங்க டீம் தான் மேடம். குமரண்ணா, பீரோல தானே வச்சிருப்பீங்க நகையா? போங்க, நான் போய் எடுத்துட்டு வாங்கண்ணா. போங்கண்ணா, மேடம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி மேடம். தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புங்க சார். நான் போயிடுவேன் மேடம். நகை கொடுத்தா கிளைண்ட் ஹாப்பி. டீம் இறங்கியிருக்க. அதுக்கு ஃபோனில் மரியாதையாக பேசியிருக்கணும். பாருங்களேன், உங்கள் ஸ்டேஷனையே கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா மெரினால போய் உட்காந்துருவாங்க மேடம். குமரன் சார், மேடம் அந்த ஸ்பா அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புங்க சார் ப்ளீஸ். ஓகே மேடம், கார்டு கொடுக்குறேன், கூப்பிடுங்க. டச்சில் இருப்போம். பெரிய அட்வொகேட் மேடம். ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கூத்தான்னு சொல்லுங்க. ஐயோ சாரி மேடம், பழக்கதாசில் வளர்ட்டேன். சார், போலீஸ் எடுக்கல சார், அந்த பசங்க தான் வித்துருக்கானுங்க. பட் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து 10 வாட்டி ஃபோனு ஆடி போயிடுச்சு. அந்த பொம்பளை கண்டுபிடிக்க முடியலன்னு காம்ப்ரமைஸ் பேச வந்துச்சு. ஸ்பால வேண காசு துட்டு இந்தாங்க சார், இதை வச்சு எப்படியாவது ஆஃப் பண்ணிடுங்க சார்னுச்சு. ஒரு நேர்மையான வக்கீலா நான் இதை வாங்கக்கூடாது. ஆனால் என் கிளைண்ட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் வாங்கலாம்ல சார்? அதான தர்மம். நான் வாங்கிட்டேன் சார், எனக்காக இல்லை, உங்களுக்காக. ஏதோ என்னால் முடிஞ்சது. இப்பதான் பெனோ கிட்ட சொல்லிட்டு இருந்தா நமக்காக எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல? பண்ணும் தான். ஆனால் ஒரு நேர்மையான வக்கீலுக்கு இந்த சமுதாயம் என்ன கொடுத்துச்சு? வறுமையை தான் கொடுத்துச்சு. இந்த காசை எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? இது எப்படி நம்மளது இல்லைல்ல? லஞ்ச காசு. ஓகேவா பாப்பா, உனக்கு ஓகேவா? கொடுத்துருங்க சார். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடவுள் பார்த்துப்பாரு.